ஸோ வணக்கம்ப்பா கேமர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். ப்ரோ, என்கிட்ட ஒரு பழைய மொபைல் ஒரு மீடியம் ரேஞ்சில் உள்ள மொபைல் தான் ப்ரோ இருக்கு. என்னோட மொபைல்ல ப்ளே பண்ற மாதிரி செம அடிக்டிவான பயங்கர பண்ணான பெஸ்டான கேம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காகவே லோ எண்ட் மொபைல்ல கூட ப்ளே பண்ற மாதிரியான முக்கியமா 200 MBக்கு கம்மியா இருக்கிற ஒரு டாப் 10 பெஸ்ட் கேம்ஸை தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன். 200 MBக்கு கம்மியா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கலாம். ஆனா அதுல பெஸ்டான கேம்ஸை தேடி செலக்ட் பண்றதுன்றது சத்தியமா சாதாரண விஷயமே கிடையாது. என்னோட அந்த கடின உழைப்புக்காவது மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க, ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் ரஷ் ராலி 3. இது ஒரு ரியலிஸ்டிக்கான ராலி சிமுலேஷன் கேம். இது ஒரு ராலி ரேசிங் கேம் அப்படின்றதுனால இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா மத்த ரேசிங் கேம்ஸ் மாதிரி இருக்காது. இந்த கேம்ல நீங்க அந்த ராலி காரை வச்சு ரேஸ் ஓட்டும் போது அது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேம் ஆஃப்லைன் ஆகும் இல்ல ஆன்லைன் மல்டிபிளேயர் ஆகவும் பிளே பண்ணிக்க முடியும். கேமுக்குள்ள மொத்தம் 72 யூனிக்கான ஸ்டேஜஸ் இருக்கு. கேமுக்குள்ள இருக்க எல்லா ஸ்டேஜையும் திரும்ப திரும்ப கொடுத்து அரைச்சமாவே அரைக்காம ஒரு ஸ்டேஜ்ல ஸ்னோ புளிருது, இன்னொரு ஸ்டேஜ்ல இந்த வெயில் அடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி பயங்கர யூனிக்கா இருக்கும். இது கூடவே நிறைய ரியலிஸ்டிக்கான கார்ஸ் இந்த கேமுக்குள்ள இருக்கு. உங்களுக்குன்னு தனியா ஒரு நியூவான கெரியர் மோட் இந்த கேமுக்குள்ள இருக்கும். இது கூடவே லைவ் ஈவெண்ட்ஸும் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா எக்கச்சக்கமான ராலி கார்ஸை வாங்கி போட்டு உங்களோட கராஜ் உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேம்ல ரேஸ் ஓட்டிட்டு போகும்போது கார் எதுலையாவது கொண்டு போய் மோதுனீங்கன்னா அந்த கார் டேமேஜ் ஆகிறதுலாம் இந்த கேமுக்குள்ள அவ்வளோ ரியலா செம்மையா இருக்கும். ஒரு பக்காவான ரேசிங் கேம் உங்களோட லோ எண்ட் டிவைஸ்க்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் ஃப்ரண்ட் லைன் ஹீரோஸ். இது இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்கிள் பிளேயர் கேம். ஆனா ஏன் தெரியலங்க, ரீசெண்டா மொபைல்ல இந்த வேர்ல்டு வார் ஷூட்டர் கேம்ஸ் தானா அதிகமா ஆடிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான கேம்ஸையே தேடி தேடி ஆடிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த வேர்ல்டு வார் செட் கேம்லயே இந்த கேம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கேமுக்குள்ள இருக்க அந்த ஒரு வேர்ல்டு வார் செட் பாக்குறதுக்கு பயங்கர அக்யூரேட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ 117 MB சம்திங் இந்த கேம் இந்த சைஸ்ல எப்படா இந்த கேமுக்குள்ள இருக்க செட்டை இவ்வளோ அழகா பில்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் இந்த கேமை பத்தி புரியுற மாதிரி சொல்லணும்னா, கேமுக்குள்ள ஒரு மெல்லிசான கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்களே எனிமியோட இடத்துக்குள்ள இறங்கி அவனுங்களை வச்சு செஞ்சு தரமா சம்பவம் பண்ணுவீங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் எனிமீஸை உங்க இடத்துக்கு வர விடாம உங்களோட பேஸ்க்கு டிஃபென்ஸா இருப்பீங்க. இதுல நீங்க இந்த பக்கம் கோட்டுக்கு இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமான்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் சொன்னதை தவிர்த்தும் சில யூனிக்கான மிஷன்ஸ் இந்த சேலஞ்சஸ்லாம் இந்த கேமுக்குள்ள நிறையாவே இருக்கு. அதே மாதிரி இந்த கேமுக்குள்ள வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் யூஸ் பண்ண நிறைய சம்பவமான வெப்பன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு உங்க எனிமீஸை இறங்கி செஞ்சிடலாம். முக்கியமா ஒரு பக்காவான வேர்ல்டு வார் 2 செட்ல இருக்க கேம் தான் இந்த ஒரு ஃப்ரண்ட் லைன் ஹீரோஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் ஆப்பிள் நைட். ஆப்பிள்னு பேர் இருக்கனால இந்த கேம் ஆப்பிள் டிவைஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும்னு நினைக்காதீங்க, ஆண்ட்ராய்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ஜோக் இல்லையா? இது ஒரு ஆக்ஷன் பிளாட்ஃபார்மர் கேம். இந்த கேமுக்குள்ள ஒரு அழகான 2D பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு அடங்காத ஆப்பிள் நைட் இருப்பான். கேமுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஆப்பிள் நைட் தன்னோட வழியிலேயே நிறைய எனிமீஸை அடிச்சு பொழந்து கட்டி இந்த ஆப்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா எனக்கு அவன் எங்க தான் போறான் அப்படின்றது இந்த கேமை மணிக்கணக்கா உட்காந்து ஆடியும் விளங்கவே இல்லை. படும் பயங்கரமா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா எங்க போறான்னு தான் தெரியல. கேமுக்குள்ள இருக்க உங்களோட ஹீரோ அதாங்க அந்த ஆப்பிள் நைட்டு. அவனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இது கூடவே நான் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்கின்ஸ், வெப்பன்ஸ், அந்த ஹீரோக்கான எபிலிட்டிஸ்லாம் இந்த கேமுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு லெவல்லையும் இந்த ஹிட்டனான ஏரியாஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்ட்ரோல்ஸும் சிம்பிளா இருக்கும், பிளே பண்றதுக்கும் பயங்கர அடிக்டிவா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி 2D பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த ஆப்பிள் நெட் கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம் தான் ஷோகன் வார் அண்ட் எம்பையர். இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். கேமுக்குள்ள நீங்க ஒரு போர் தளபதியா இருப்பீங்க. உங்களோட லீடர்ஷிப்ல எப்படி நீங்க இந்த சேலஞ்சிங்கான டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட எம்பையரை பில்ட் பண்ணி அதை வச்சு எதிரி நாட்டோட சண்டைக்கு போய் எப்படி இந்த போர்ல ஜெயிக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. ஜப்பானோட அந்த ஹிஸ்டாரிக்கலான நிறைய விஷயங்களை கேமுக்குள்ள அப்படியே வச்சிருப்பாங்க. கேமுமே பாக்குறதுக்கு அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் செட்ல தான் இருக்கும். என்னதான் கேமோட கான்செப்ட் கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் கேமுக்குள்ள உங்களோட எம்பையரை பில்ட் பண்றது, இந்த ஆர்ச்சர்ஸ், நிஞ்சா, சாமுராய்ஸ்னு நிறைய போர் வீரர்கள் உங்களோட ஆர்மியில இருப்பானுங்க. அவனுங்களை கரெக்டா அசைன் பண்றது, அவனுங்களை வச்சு போருக்கு போய் ஜெயிக்கிறதுன்னு இந்த கேமே பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கும். கிராபிக்ஸுமே ஓரளவு டீசெண்டா இருக்கு. உங்களோட யூனிட்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
கஸ்டமைஸும் அப்கிரேடும் உங்களால பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல போருக்கு போற மாதிரியான ஒரு கேம் வேணும்னா இந்த ஒரு ஷோகன் வார் அண்ட் எம்பையர் கேமை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 6ஆ பார்க்க போற கேம் தான் ஹங்கிரி ஷார்க் எவல்யூஷன். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. பல நாள் பண்ணி கிடந்தா எந்த அளவுக்கு பசி எடுக்குமோ அந்த அளவுக்கு பசி எடுத்த ஒரு ராட்சச ஷார்க்கை கண்ட்ரோல் எடுத்துப்பீங்க. அதை வச்சு இப்படி நீங்க இந்த கண்ணில் படுற ஃபிஷ், அனிமல்ஸ், மற்ற கிரியேச்சர்ஸ்னு என்னெல்லாம் கண்ணில் படுதோ அதெல்லாம் எப்படி கடிச்சு கொதறி கொடூரமா சாப்பிட்றீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ஹங்கிரி ஷார்க் கேமோட கான்செப்டே. கண்ணில் படுற கண்டதையும் இந்த ஷார்க் தின்னுட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு பசி மட்டும் அடங்கவே அடங்காதுங்க. ஷார்க்கை வச்சு தண்ணிக்குள்ள போறதுல இருந்து தரையில போறது, வானத்துல போறது மொத்தக்குன்னு எல்லாத்தையும் எப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளவு சாப்பிட்றீங்கன்றது தான் இந்த கேமே. இதுல செம்ம ஃபன்னான விஷயம் என்னன்னா, உங்களோட ஷார்க்குக்கு நிறைய ஆக்சசரிஸும் இந்த கேமுக்குள்ள இருக்கும். அதாவது இந்த ஜெட் பேக், ஃபேன்சியான ஹேட்டு, இந்த லேசர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இன்னும் எக்கச்சக்கமா கேமுக்குள்ள இருக்கு. அதுலயுமே ஷார்க்லேயே இவ்வளவு வெரைட்டி இருக்குமான்னு இந்த கேமை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சு. ஏன்னா கேமுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்டான பயங்கரமான ஷார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்னும் ஒரு தினசா இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆ பார்க்க போற கேம் தான் ஆங்கிரி டேட் ஆர்கேட் சிமுலேட்டர். இந்த கேம்குள்ள நீங்க ஒரு அப்பாவா மாறணும். அப்பாவா மாறணும்னா என்ன பண்ணணும்? சீச்சி அப்படியெல்லாம் இல்ல. இந்த கேம்குள்ள நீங்க அதெல்லாம் முடிஞ்சு ஆல்ரெடியே அப்பாவா தான் மாறி இருப்பீங்க. ஆனா சாதாரண அப்பா கிடையாது, ஒரு பயங்கர கோவக்கார அப்பா. நம்ம எல்லாருக்குமே சில டைம் யாரை பார்த்தாலும் கடுப்பா இருக்கும், என்ன பண்ணாலும் கடுப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் நமக்கு எப்போவாதான் இருக்கும். ஆனா இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு டேட் கேரக்டர் எப்பயுமே அதே மைண்ட் செட்ல கடும் கோவக்காரனா இருப்பான். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேம்குள்ள ரிலாக்ஸா ஃபுட்பால் பார்க்கலாம், இல்ல இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவலாம், அப்படி இல்லைன்னா பேபியையும் பார்த்துக்கலாம். பட் இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கடுப்பா இருக்கு, ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கேம்ல நீங்க கண்ணில் படுறதெல்லாம் கண்ட மேனிக்கு உடைச்சு உங்களோட கோவத்தை போக்கிக்கலாம். செம்ம டைம் பாஸ் ஆகும். இந்த கிராபிக்ஸ்ல இருந்து கேம் பிளே முதல்ல எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒரு செம்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆ பார்க்க போற கேம் தான் பேட்டில் ஆஃப் த கோரல் சி. இதுவுமே இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 அந்த செட்ல நடக்கிற கேம் தான். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கேம் மாதிரி இல்லாம இந்த கேம்ல நீங்க ஜாப்பனீஸோட அந்த ஃபைட்டர் ஜெட்டை உங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துப்பீங்க. அந்த ஜெட்டுக்கு நீங்க தான் பைலட்டா இருப்பீங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டை வச்சு உங்களோட இடத்த எப்படி எனிமீஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க, என்னெல்லாம் பண்ணி டிஃபெண்ட் பண்றீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வேர்ல்டு வார் 2 செட்ல இருக்க அந்த கேமை பிளே பண்ணும்போது எனக்கு எந்த விஷயம் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சோ அதே தான் இந்த கேம்லயும் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு கிராபிக்ஸ், இந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் கேமோட சைஸை விடையும் பல மடங்கு பயங்கர தரமா இந்த கேம்குள்ள இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்க இந்த கேம் ஆடலாம். பட் இந்த கேமை ஒரு சின்ன டெவலப்பர் தான் உருவாக்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால கேம்குள்ள பிளேன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி அந்த பிளேனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய பிளேன்ஸ் ஆட் பண்ணி இந்த ஆல்டிடியூட் கண்ட்ரோல் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக்குனா இது உண்மையாவே ஒரு மாஸ்டர் பீஸான கேம். அகைன் உங்களுக்கு இந்த வார் சம்பந்தமான கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த பேட்டில் ஆஃப் த கோரல் சி கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆ பார்க்க போற கேம் தான் அக்வாட்டிகா அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர்ஸ். இந்த கேம்ல அக்வாட்டிகா அப்படின்ற ஒரு ஆழமான கடலுக்குள்ள இறங்கி அந்த கடலோட ஆழத்துல புதைஞ்சிருக்க விலை மதிக்க முடியாத விஷயங்கள், இந்த ஹிடன் ட்ரெஷர்ஸ் எல்லாம் நீங்க எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த அக்வாட்டிகா கேமோட ஒட்டுமொத்த கான்செப்டும். இந்த கேம்குள்ள இருக்க அந்த கடலோட ஆழமான பகுதியெல்லாம் வைப்ரண்ட் கலர்ஸ்ல பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி ஆழமா இறங்கி புதையல் தேடுறதெல்லாம் இந்த கேம்குள்ள பயங்கர அட்வென்ச்சரா பக்காவா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு அண்டர் ரேட்டடான கேம். சீரியஸா கேமோட கிராபிக்ஸ் பக்காவா இருக்கும். கேம்குள்ள நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லெவலுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ஓஷனை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சீரியஸா ஒரு செம அட்வென்ச்சரான கேம். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 2ஆ பார்க்க போற கேம் தான் டெட் ரைட் ஜாம்பி ஷூட்டர் 3D. இது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாம்பி ஷூட்டர் கேம். உங்க கண்ணுக்கும் கண்ணுக்கும் முன்னாடி நிறைய விதவிதமான வித்தியாசமான ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி பொழந்து கட்டி அதோட நெத்திலேயே பொட்டு வச்சு எப்படி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளி அதுகிட்ட இருந்து சர்வைவ் ஆகுறீங்க அப்படின்றது தான் இந்த ஒரு டெட் ரைட் கேமோட கான்செப்டே. சீரியஸா இந்த கேமோட கிராபிக்ஸ் நல்லாவே இருக்கு. கேமும் பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. அதுவும் இல்லாம கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பிளே பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேமோட கேம் பிளே பயங்கர அடிக்டிவா இருக்கும். கண்ட்ரோல்ஸுமே பயங்கர ஸ்மூத்தா நல்லா இருக்கு. ரொம்ப நாளாவே ஒரு நல்ல ஜாம்பி ஷூட்டர் கேம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெட் ரைட் கேமை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற கேம் தான் கெட்டிங் ஓவர் இட். இந்த கேம்ல உங்ககிட்ட ஒரு ஹேமர் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கேம்குள்ள ஒரு சட்டிக்குள்ள மாட்டிருப்பீங்க. நீங்க எப்படி இந்த ஹேமரை வச்சு சுத்தி சுத்தி கொக்கி போட்டு
அந்த மவுண்டெயினுக்கு மேலே ஏறுறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. கேட்கறதுக்கு ஃபன்னாக இருந்துச்சா? ஆனால் இந்த கேம் ஃபன்னாக இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இந்த கேம் செட் ஆகாது. முக்கியமாக என்ன மாதிரி பொறுமையே இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா இந்த கேமை நீங்கள் ஆட போறீங்கன்னா உங்களுக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கேம் உங்களோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கும். இந்த கேமில் செக் பாயிண்ட்னெல்லாம் ஒரு ஹேரும் கிடையாது. விட்டீங்கன்னா விட்டது தான், ஆரம்பத்தில் இருந்தால் மேலே போகணும். இந்த கேம் ஆட போறீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ், ரொம்ப டீப்பாக இறங்கலாம் இந்த கேம் ஆடிடாதீங்க. அப்புறம் உங்கள் ஃபோனை நீங்களே தூக்கி செவத்தில் அடித்து உடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எனக்கெல்லாம் கோவமே வராது. எந்த கேமாக இருந்தாலும் நான் அசால்ட்டாக ப்ளே பண்ணுவேன். என்னோட பொறுமைக்கு எல்லே இல்லைன்னு சொல்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கெட்டிங் ஓவர் இட் கேம் உங்களுக்கு தான். மறக்காமல் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு பெய்டு கேமுங்க. கேமை இலவசமாக டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டு விடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா கேமர்ஸ், இந்த வீடியோ. நீங்கள் கேட்ட மாதிரி லோ அண்ட் டிவைஸ்க்கு கம்மியான சைஸில் இருக்க மாதிரியான ஒரு டாப் 10 கேம்ஸை லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இதில் எந்த கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்கை கேமர் ஷாப். போயிட்டு வரேன். டாடா.